நாளைக்கு மதுரைக்கு பிரதமர் மோடி வராங்க. என்டிஏவோட மீட்டிங் நடக்க போது. நெறைய தலைவர்கள் அந்த கூட்டணியில இருக்கவங்கலாம் கலந்துக்க போறாங்க. அது பெரிய நியூஸ் ஆச்சோ இல்லையோ, பெரியார் படம் அங்கிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கத்துல பெரியார் படத்த ஒரு நுழைவாயில்ல முதல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அத நீக்கியிருக்காங்க. அது ஏன்றது தெரியல. எதனால நீக்குனாங்க? இல்ல மறுபடியும் வைக்க போறாங்களா? அப்படின்றது தெரியல. இப்போ வந்திருக்க நியூஸ் அத நீக்கியிருக்காங்க. அதுக்கு பெரிய அளவுக்கான கண்டன குரல்கள் எழுந்திருக்கு. முக்கியமா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் சோசியல் மீடியால பாருங்க, இதனால தான் நாங்க அதிமுக, பாஜக கூட்டணிய எதிர்க்கிறோம். இவங்க இப்பவே பெரியார் ஃபோட்டோவ எடுக்குறாங்க அப்படின்னா, மோடிக்கு பயந்துட்டு எடுக்குறாங்க, பிஜேபிக்கு பயந்துட்டு எடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில, ஆக்சுவலா அர்ஜுன் சம்பத் ஒரு பதிவு போட்டிருந்தார். இந்து மக்கள் கட்சியிலிருந்து, இந்த மீட்டிங்க்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பெரியார் ஃபோட்டோ வச்சா யாராவது ஓட்டு போட போறாங்களா? அவர் இந்து மத எதிர்ப்பெல்லாம் பேசினவரு. அவருடைய ஃபோட்டோவ எதுக்கு வைக்கணும்? நான் அத வன்மையா கண்டிக்கிறேன். என்டிஏ தலைவர்கள் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொல்லியிருந்தார். அவர் ஒரு பதிவு போட்டாரு. இவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா இது எப்படி ஆயிடுச்சுன்னா, அர்ஜுன் சம்பத் சொன்னாரு, இவங்க எடுத்துட்டாங்க பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியா அது மாறுது இல்லையா? அது ஒரு பேடான ஒரு பெர்செப்ஷனை தான் இன்னைக்கு சூழலுக்கு அதிமுக கிரியேட் பண்ணும். ஏன்னா என்னதான் அவங்க கூட்டணியில் இருந்தாலும் கொள்கைன்னு வரும்போது நாங்கள் கொள்கையில் விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ்நாடு அப்படிங்கிறது இருமொழி கொள்கை தான். நாங்கள் எப்போவுமே செக்குலரிசமை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி திராவிட சித்தாந்தத்தோடு பேசக்கூடிய தலைவர்கள் அதிமுகவில் இன்றைக்கும் இருக்காங்க. பட் ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸில் இது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பா சார். இது தேர்தல் கூட்டணி தானே தவிர என்றைக்குமே எடப்பாடி கொள்கை கூட்டணி சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னதும் கிடையாது அப்படின்றது தான் இதுவரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் குறிப்பிட்டிருக்காங்க. எங்களுக்கு பாஜக கூட நிறைய முரண் இருக்கு. கொள்கை ரீதியாக முரண் இருக்கு. ஆனா நாங்க இந்த தேர்தலுக்காக நாங்க வெற்றிக்காக இந்த வெற்றிக்கான கூட்டணி அப்படின்றது தான் அவங்க குறிப்பிடுறதே. ஆனா பெரியார் அவருடைய புகைப்படம் நீக்கப்பட்டது அப்படின்றது அடிப்படையில் அதிமுகவினுடைய கொள்கை தலைவராக பெரியார் அவர்கள் தான் இருக்கிறாங்க. இதுவே ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீக்கப்பட்டிருப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை இன்மையை அது காட்டுது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களால ஒரு என்டிஏ அவங்க என்டிஏ ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதை மீறி இவரால் எந்த வகையிலுமே செயல்பட முடியாது அப்படின்னு பல பேர் வெளியில போனவங்க குறிப்பிடுறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இது. பாருங்க, அவரால் ஒரு புகைப்படத்தை கூட வைக்க முடியல. அவரால் எப்படி தமிழ்நாட்டை அவருடைய பாணியில இல்ல அதிமுகவினுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடத்த முடியும் அப்படின்னு பல கேள்விகள் எழுந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நியாயமான கேள்வி அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா கொள்கை இது அதிமுகவினுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி அமைய போகுது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த கட்சிக்கான ஒரு தலைவராக பெரியார் அவர்கள் பார்க்கப்படுறாரு. அதை நீக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இனிமே இப்போ பேசும் பொருளாக ஆனதுக்கு அப்புறமா இன்னும் புகைப்படத்தை ஆட் பண்ணுவாங்களா? திருப்பியும் அந்த இடத்துல பெரியாருடைய போட்டோ வைக்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது பல நெருக்கடிகள் இருக்கு. அதை உணர்ந்து தான் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க. பட் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். பிஜேபியை விட்டோம் அப்படின்னா அவங்க என்டிஏன்னு தனியாக ஃபார்ம் பண்ணி எல்லா கூட்டணி கட்சிகளையும் அங்கே கொண்டு போயிடுவாங்க. அதிமுக தனித்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க. இப்போ இந்த பெரியார் படத்தை எடுத்தது மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் கிளம்பினார். இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு இல்லையா? புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம்னு சொல்லி அந்த சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற நேம்ல பண்றாங்க. அந்த கேம்பெயினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியா மாறிச்சு. என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் வரக்கூடிய நிதியை எடுத்து கல்லூரிகளுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பேசினார். அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாச்சு. தமிழ்நாட்டில் அதுவும் திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வரக்கூடிய தலைவர் ஏன் பிஜேபியினுடைய குரலாக பேசுகிறாரு, இதுக்காக தான் நாங்கள் எதிர்க்கிறோம்னு அப்போவே பல கண்டன குரல்கள் எழுந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தார். அதில் தொடங்கி இப்போ இந்த பெரியார் படம் நீக்கப்பட்டிருப்பது வரை ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டராக நிறைய விஷயங்களை அதிமுக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ரீல்ஸ் பாப்புலராக போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இப்போ டிஎம்கே பண்ண கேம்பெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? வெல்வோம் ஒன்றாக, ஓரணியில் தமிழ்நாடு, உடன்பிறப்பே வா, இந்த மாதிரி இதெல்லாம் வரிசையா எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே போவார். சொல்லிட்டு இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு அவர் விமர்சனம் பண்றாரு. ஏதோ ஒன்று கரெக்டா இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி திமுகவுக்காக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாருங்க, பாருங்க நீங்களே உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்றாருன்னு பண்றாங்க. என்னன்னா, எப்பவுமே நீங்க ஒரு கட்சி தலைவர்கள் பேசும்போது விமர்சனம் பண்ணும்போது கூட எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையோ இல்ல பெயர்களையோ அவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நாமளே அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. திமுகவோட கேம்பெயின் பேரை இவர் சொல்லிட்டு இருக்காரு மேடையில. அதை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படித்து காமிக்கும் போது கரெக்டாக அதை கிளிப்பாக பயன்படுத்தி நீ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது
அதனால அதிமுக காரங்க திமுக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அது வந்து ஒரு மீம் மெட்டீரியலா மாறுது இல்லையா? இந்த மாதிரி பல இடங்கள்ல வியூகம் அமைப்பதுல இந்த மாதிரியான குளறுபடிகள் இருப்பதையும் அதை வந்து எதிர்க்கட்சிகள் சாதகமா பயன்படுத்திக்கிறதையும் பார்க்க முடியுது. அது மாதிரியான ஒண்ணுதான் இதுன்னு நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல இருந்து பாஜக வந்து ஒரு சில இடங்கள்ல அதிமுகவை ஓவர் ஷேடோ பண்றாங்க அப்படின்றது இந்த மாதிரியான நீங்க சொன்ன அந்த பிரச்சாரத்துல கூட நயனா நாகேந்திரன் அவர்கள் இவங்களும் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த சொன்னதுதான். கல்விக்கான நிதியாக வந்து அறநிலைத்துறையில இருந்து வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அந்த சொன்னது வந்து எல்லா மக்கள் மத்தியிலுமே வந்து ஒரு கொந்தளிப்பை தான் ஏற்படுச்சு. படிக்க தானே பயன்படுத்தி இருக்காங்க, இதுல என்ன தவறு இருக்கு, கடவுள்கிட்ட இருந்து படிக்க எடுக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள் கூட நிறைய இடங்கள்ல வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது அதிமுகவுக்கான அந்த ஒரு இமேஜை வந்து அப்பவே வந்து கேள்விக்குறி ஆக்குச்சு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரிதான் இந்த ஒரு சூழலும் இருக்கு. இது பாஜக வந்து எல்லா இடங்கள்லயும் அதிமுகவை கூட்டணியில தொடங்கி சீட் ஷேரிங்ல தொடங்கி எந்தெந்த இடங்கள்ல நிக்கணும் அப்படின்ற வரைக்கும் யார் யார கூட்டணியில சேர்க்கணும், எல்லாருமே கூட்டணிக்கு போய் அமித்ஷா அவர்கள் கிட்ட பேசுறாங்க அப்படின்ற விமர்சனமும் இருந்தது. சோ அப்படி எல்லா இடங்கள்லயும் பாஜக தன்னை வந்து முதன்மைப்படுத்திக்கிறாங்க. பேரளவுல தான் வந்து இந்த இடத்துல முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி அவர்கள்னு சொல்றாங்க தவிர மற்றபடி எல்லாமே வந்து அமித்ஷா அவர்களோ இல்ல பாஜகதோ வந்து செய்யுது அப்படின்ற அந்த எதிர்க்கட்சி விமர்சனங்கள் மெய்யாகிற வகையில நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் இதை பார்க்க முடியுது. கண்டிப்பா. இப்போ நீங்க அதிமுக கூட்டணின்னு இங்க மாநில அளவில் சொல்றது தான் பொருத்தமா இருக்கும். இப்போ இந்தியா கூட்டணிங்கிறத பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் ஒவ்வொரு முறை கூட்டணியை உறுதி செய்யும் போதும் பியூஷ் கோயல் வராரு. அவருக்கு என்ன ரோல் இருக்கீங்க? அது வந்து இப்போ ஒருவேளை பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்கலாம், ரைட் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு. ஒரு மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல், முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்தவர், அந்த கட்சி தான் அதில் மேஜர் அலையன்ஸ் பார்ட்னர். அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் என்டிஏன்னு சொல்கிறதே அவங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பிஜேபின்றதும் என்டிஏங்கிறதும் மக்களால் பல தேர்தல்களில் நிராகரிக்கப்பட்ட ஒரு பிராண்ட். அந்த ஒரு தோல்வி அடைந்த பிராண்டை எடுத்துகிட்டு வந்து வெற்றிகரமான ஒரு பிராண்ட். இன்னைக்கு வேணால் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வெற்றி பெற முடியாமல் இருக்கலாம். பட் பல ஆண்டுகளாக முதலமைச்சர்களை கொடுத்த ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் பல மாற்றங்களுக்கு காரணமாகவும் இருந்த கட்சி, வெற்றி சின்னமாக இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் 39 தொகுதியில அவங்க ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில். அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்த அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி பிஜேபி மேல இருக்கக்கூடிய கரைகளும் அவங்க மேல இருக்கக்கூடிய சுமைகளையும் அதிமுக இன்னைக்கு சுமந்துகிட்டு இருக்கு. அதுதான் அவங்களுடைய பெரிய பின்னடைவு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டம், இல்ல அவரை முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கும் இல்ல அவரை தலைமை பொறுப்புல ஏற்றுறதுக்கும் ஒரு ஆதரவாளர்கள் இங்க இருக்கிறாங்க. பட் பிஜேபியை உள்ள கொண்டு வரும்போதுதான் அது அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலா மாறுது. இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 50 நாள் இருக்குது. இந்த பெரியார் ஃபோட்டோவை இவங்க நீக்கி இருப்பதன் மூலமாகவே இது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறுது. இனிமேல் அவங்க பண்ண போகிற ஒவ்வொரு பிரச்சாரத்துலையும், அதுலேயும் முக்கியமாக என்னென்னா நாளைக்கு இந்த மீட்டிங் மதுரையில் நடக்குது. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பிஜேபி பேசும், பிஜேபியோட அரசியல் வேற. பட் அதிமுக அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பேச போகிறாங்க? இப்போ பெரியார் ஃபோட்டோ எடுத்துல தொடங்கி நாளைக்கு பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் இஷ்யூ பேசுகிற வரைக்கும் எல்லாத்தையுமே எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. பாஜக வேற இல்லை, அதிமுக வேற இல்லைங்கிற நெரேட்டிவை செட் பண்ணுவாங்க. அது நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும். ஏற்கனவே சிறுபான்மையினர் மத்தியில் பிஜேபியோட அதிமுக கூட்டணிக்கு போனது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இவங்களோட இருந்த எஸ்டிபிஐயும் அங்கே போயிட்டாங்க. அப்போது கண்டிப்பாக வந்து எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸில் இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நகர்வுகளும் அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியலாம். பட் ஒரு ஐடியாலஜிக்கலாக இதை மற்றவங்க பிரச்சாரமாக மாற்றும் போது ஒரு பின்னடைவை நிச்சயமாக அது அந்த கூட்டணிக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இடத்துலையோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளேயோ மறுபடியும் பெரியார் ஃபோட்டோ வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அந்த விமர்சனங்கள் இல்லாமல் போயிடும். பட் ஏன்றதை அவங்க விளக்கமும் கொடுக்கணும். வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீக்கினாங்களா, இல்லை உண்மையிலேயே பிஜேபி தரப்புலேருந்து அழுத்தம் வந்துச்சா, பிரதமர் மோடி வர்றதுனால என்ன பாயிண்ட் இருக்குன்றது இருக்கு, சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல. அவங்க உண்மையை சொல்ல முடியாது. ஆமாங்க பிஜேபியில இருந்து எங்களை அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டா நாங்க வேற ஒரு படம் ரெடி பண்ணோம், இல்ல இதை விட பெரிய போட்டோ வைக்கலான்னு பார்த்தோம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஒரு இது சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? சார் அம்பேத்கர் அவர்களை கூட வந்து பிஜேபியால சொந்தம் கொண்டாட முடியும், பெரியார் அவர்களை சொந்தம் கொண்டாடவே முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து எப்படி என்ன காரணம் சொன்னாலும் அது வந்து எடுப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இதே நேரத்தில் டிடிவி அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவர் பேட்டியில சொன்ன விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த கூட்டணியில் அவர் சேரும் பொழுது நாங்க 2 பேரும், எடப்பாடி அவர்களும் சரி, இது நானுமே
வந்து ஒரே தாயின் பிள்ளைகள் அந்த வகையில நாங்க வந்து இது வந்து ஒரு அங்காளி பங்காளி சண்டை மாதிரி தானே தவிர இது ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படியெல்லாம் சொல்லி கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எந்த இடத்துலையுமே மீட் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. அதே மாதிரி அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணது, அம்மா அவர்களுடைய ஆட்சி என்டிஏவினுடைய கைடன்ஸ்ல பிஜேபியினுடைய கைடன்ஸ்ல அமையும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே வந்து மக்கள் கண்டிப்பா வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அம்மாவினுடைய ஆட்சி வந்து பிஜேபியினுடைய கைட்லைன்ஸ்ல அமையும் அப்படின்றதே அந்த இடத்துல வந்து பிஜேபி தான் வந்து தலைமையா தூக்கி வைக்கிறாரு, கைட் பண்றதுக்கு யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாஜக இந்த இடத்துல வந்து அதிமுகவை வந்து ஓவர் ஷேடோ பண்றாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. நிச்சயமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. அதிமுக அதுவும் மோடி வர அன்னைக்கு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் இருக்கிற நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கப்படும். அந்த வகையில் பெரியார் படம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.